அழகு 7ல் இருக்க இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு. ஸோ இதுலேருந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் ஃபஸ்ட்டு நாலடியார் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நீங்கள் இதையே கூட நோட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ அதுலேருந்து ப்ளஸ் யூடியூப் சேனல்ஸ்லலாம் சில பேர் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நான் இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்துட்டு ஒரு காப்பி நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாலடியார். ஸோ நாலடியாரை பொறுத்த வரைக்கும் நாலடியாரோட இன்னொரு பேர் வந்துட்டு வேளாண் வேதம். ஸோ ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வேளாண் வேதம் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு எது? நாலடியார். ஓகேவா? ஸோ நம்ம அறநூல்கள் முக்கால்வாசி எல்லாமே வந்துட்டு என்னது 15 கீழ்கணக்கு நூல்கள் தான். ஸோ நாலடியார், நான்மணிக்கடிகை, ஏழாதி, திரிகடுகம் இது எல்லாமே வந்துட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள் தான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு மொத்தம் எத்தனை நாலடியார் அப்படின்னாலே 400 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஸோ இதில் பெரும்பாலான அறக்கருத்துக்களை, ஸோ அறநூல்கள் அப்படின்னாலே நாலடியார்லாம் வரும். ஸோ அறநூல்கள் அப்படின்னாலே என்ன கருத்தை தான் சொல்ல போகுது? அறக்கருத்துக்கள் தான் சொல்ல போகுது. ஸோ இதில் வந்து சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடி 400 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான சிறப்பு பெயர் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ 3 அப்படின்னு பார்த்தா இந்த பாடல்கள் எண்ணிக்கை. நாலடியாரோட இன்னொரு பேர் என்னது? வேளாண் வேதம். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார். இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 400 பாடல்கள் இருக்குது. இதோட சிறப்பு பெயர் நாலடி 400. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிற பழமொழியில் 4ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 4 அப்படின்னா என்னது? நாலடியார். 2 அப்படின்னா என்னது? திருக்குறள். ஓகேவா? ஸோ அப்போ 4 அப்படிங்கிறது எதை குறிக்குது? நாலடியாரை குறிக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்துட்டு என்னது? இந்த நாலடியார். ஓகேவா? ஸோ அப்போ நாலடியாரை இயற்றியது யார்? சமண முனிவர்கள். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாண்டிய நாட்டில் இருக்கிற சமண முனிவர்கள் பாடிய பாடல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாடல் வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓல்டு புக்கில் இருக்குது. நாய்க்கால் சிறுவிரையில் நன்கணியராயினும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற பாடல். ஸோ இதில் வந்துட்டு இதோட பாவகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரோட பாவகை வெண்பா. வெண்பாவோடைய ஓசை வந்துட்டு என்னது? செப்பல் ஓசை. ஸோ அப்போ நாலடியாரோட ஓசை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? அது வெண்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வெண்பா அப்படின்னால என்னது? செப்பல் ஓசை தான். ஸோ நம்ம அதை வந்துட்டு அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களில் இருக்க ஒரே ஒரு தொகை நூல் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நாலடியார் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ திருக்குறளுக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் வந்துட்டு எது? நாலடியார். ஓகேவா? ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 1, அதுக்கப்புறம் 400 பாடல்கள், சிறப்பு பெயர் 1, அதுக்கப்புறம் வந்துட்டு சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது பாவகை, அதுக்கப்புறம் 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னா அது நாலடியார் தான். ஓகேவா? ஸோ இப்போ திருக்குறளுக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்துட்டு என்னது? நாலடியார். ஓகேவா? ஸோ நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார்? ஜியு போப் தான் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ முப்பாலும் கூறும் நூல் வந்துட்டு என்னது? இந்த நாலடியார். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம். ஸோ அறம் 13, பொருள் வந்துட்டு 24, இன்பம் வந்து 3. ஓகேவா? ஸோ இதில் முப்பால் அப்படிங்கிறப்பவே நம்மளுக்கு நாலடியார் திருக்குறள் தான் முப்பாலாக பகுப்போம். ஸோ அதில் வந்துட்டு அறம், பொருள், இன்பம் இதில் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மாற்றி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக அதை வந்துட்டு எப்போவுமே இன்பம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அறம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொருள் தான் எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும். ஸோ இதில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 40 அதிகாரம் இருக்குது. இயல்கள் வந்துட்டு மொத்தம் 12 இயல்கள் இருக்குது. இதோட முதல் இயல் வந்துட்டு எப்படி வரும்? துறவற இயல் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ தொகுத்தவர் பதுமனார். ஓகேவா? ஸோ அதிகாரத்தை வகுத்தது யார் அப்படின்னாலும் அது வந்துட்டு யார்? பதுமனார் தான். ஓகேவா? ஸோ தொகுத்தவர் யார் அப்படிங்கிற கொஷின் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. பதுமனார் அப்படிங்கிற ஆன்சர். ஸோ முப்பாலாக இதை வந்து 3 பால்களாக அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற 3 பால்களாக பகுத்தவர் யார் அப்படின்னா தருமர். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு யார்? இதுக்கு உரை எழுதியிருக்கிறவங்க யார்? பதுமனாரும் தருமரும். ஓகேவா? ஸோ இந்நூலை மேற்கோளாக கையாண்டவர்கள். ஸோ இதை மேற்கோளாக கையாண்டவர்கள் யார் அப்படின்னா பரிமேலழகர், நச்சினார்க்கினியர், அடியார்க்கு நல்லார். ஸோ இவங்களை கேட்டு எந்த நூலை அடிப்படையாக கொண்டு மேற்கோளாக கையாண்டுள்ளனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு என்னது? நாலடியார். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஸோ பாடல் வரிகள்லாம் கொடுத்து கேட்பாங்கள்ல. ஸோ அதில் முக்கியமான பாடல் வரிகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எது? நாலடியார் தான். கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது நாலடியார். ஸோ ஆராய்ந்த அமைவுடைய கற்பவே
நீர் ஒளியப்பால் குறுகின் தெரிந்து அப்படிங்கிறது வந்துட்டு என்னது நாலடியார் தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பெரியார் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையார். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என்னது நாலடியார். அகடுற யார் மாட்டும் இல்லாத செல்வம் அப்படிங்கிறதே வந்துட்டு என்னது நாலடியாரை சேர்ந்த நூல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு செல்வம் சகட கால் போல் வரும், இது வந்துட்டு என்னது நாலடியார். ஓகேவா. ஸோ கல்வி செல்வம் ஸோ இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாலே அது மோஸ்ட்லி நாலடியாரோட மேற்கோள்களாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்குது. ஸோ நாலடியாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, இவ்வளோ தான் கொஷின்ஸு. ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நாலடியாரோட இன்னொரு பேர் என்ன, வேளாண் வேதம். ஸோ இதில் 400 பாடல்கள் இருக்குது. நாலடியோட சிறப்பு பெயர் நாலடி 400. நாள் அப்படிங்கிற சொல்லி எதை குறிக்குது, நாலடியாரை குறிக்குது. சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்துட்டு என்னது இந்த நாலடியார். ஸோ அடுத்தது வந்து நாய்க்கால் சிறுவிரப்போ நன்கணியர் ஆயினும் அப்படிங்கிறது இதுக்கான பாடல் வரி. ஸோ நாலடியாரோட பாவகை வெண்பா, ஓசை வந்து செப்பல் ஓசை. 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னு கேட்பாங்க, அது நாலடியார். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் நாலடியார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஸோ முப்பாலாக பகுத்தவர் யார், தருமர். ஸோ அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறது அந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ தொகுத்தவர், அதிகாரம் வகுத்தவன். ஸோ அதிகாரம் இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்தது யார் அப்படின்னா பதுமனார். ஓகேவா. ஸோ இவங்க தான் உரையாசிரியர்கள், மேற்கோளாக கையாண்டவர்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான மேற்கோள்கள்லாம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொடுத்து இது வந்துட்டு என்ன நூல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக சொல்லணும். ஓகேவா. ஸோ இதே மாதிரி என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேயே வந்துட்டு நான்மணி கடிகை, அதுக்கப்புறம் பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கட்டும். இதில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம், நான் அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வைப்பேன். ஸோ நம்மளை மாதிரி எல்லாருமே அதை படித்து தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ. ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஹெட்டிங்ஸுமே நான் அப்லோட் பண்ணுறேன்.